ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மு லித்து விலாக்ஸ். இன்றைக்கி வென்ஸ்டே சிம்பிளான லன்ச் மெனு தான். வாங்க நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவி குக்கரில் ஊற வச்சிட்டேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இன்னொரு சின்ன குக்கரில் தேவையான அளவு பச்சைப்பயிறு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் போல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. 2 தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே நான் 2 முருங்காவை சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலா பொருளாக சேர்த்திக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலரி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்ச சொரக்காவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். சூப்பராக வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு குக்கரை வச்சிடலாம். சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் அடுப்பு ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம சொரக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதும் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 வரமிளகா போல் போட்டிருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்ச காயை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. காய் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு காய்க்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ பச்சைப்பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நான் கடைஞ்சி வச்சிட்டேன். இப்போது அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வணங்கினதும் இந்த தாளிப்பை பச்சைப்பயிறுக்குள்ளே கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சைப்பயிறும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிர்மு லித்து விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.